இப்போ நேருக்கிட்ட போனால் வேலை தருவார், காசு கொடுத்தா வேலை தருவார்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் வேலை எப்படி கிடைக்குதுன்னா, நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு ஏஇ ஆகணும், எக்ஸாம் எழுதுறீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ, ஆனால் உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. யார் யார்கிட்ட காசு வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்க, அவங்க ஃபோன் நம்பரு, அவங்க உறவினர் யார், ஸோ இந்த பணம் எங்கேருந்து வந்தது, எங்கே கடைசியாக போயிருக்கு, இப்போ எங்கே இருக்குது, அந்த அளவுக்கு வந்து கையில் அவங்க டேட்டா வச்சுருக்காங்க அமலாக்கத்துறை. கட்சியில் வந்து மூத்த அமைச்சர், செல்வாக்கு மிக்கவர், பணம் அதிகமாக வச்சுக்கிறவர், திருச்சியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக இருக்கிறவர், அவரே அரெஸ்ட் ஆனால் மற்றவங்களாம் பயப்படுவாங்க. உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஒரு வாக்கில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒருவேளை அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதி இதில் வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு காவல்துறை வழக்கு போடலைன்னா, காவல்துறையே அந்த லஞ்சம் ஊழல் புகார் நடத்துறதுல லஞ்சம் வாங்கியிருக்காரு, அதில் வந்து பங்கு போட்டிருக்காங்க காவல்துறையும். அதனால தான் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யாமல் வந்து விசாரிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போட்டிருப்பாங்க. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். 2011 ஸ்டாலின் அவர்கள் வெற்றியை பெற்றது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் செய்தி துரைசாமி அவர்கள் வழக்கு ஒன்று போட்டிருக்காரு. அது விசாரணைக்கும் வர இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? சரி, அந்த வழக்கு வந்து ரொம்ப முக்கியமான வழக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து கொளத்தூர் தொகுதி இல்லை. ஏன்னா 2006 2011 வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு எதிராக இருக்கு. சென்னையில் இருக்கிற பெரும்பாலும் முக்கால்வாசி தொகுதிகளில் வந்து திமுக வந்து தோல்வியை தழுவுறாங்க. கொளத்தூர் தொகுதியிலையும் வந்து அப்பொழுது மேயராக இருந்தா, அப்போ வந்து சைதை துரைசாமினா சென்னையோட முகமா இருந்தார். சைதை துரைசாமி மேயரா இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு, செல்வி ஜெயலலிதா அவருக்கு மிக நெருக்கமா இருந்தாரு. இங்க இப்ப அம்மா உணர்வு இருக்குல்ல, அம்மா உணவு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இன்ட்ரோ தொடங்கினாங்க. இப்படி தொடங்கும் பொழுது அது யாரோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தொடங்கப்பட்டதுன்னா, சைதை துரைசாமி அவர்களோட மனிதநேய மக்கள் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை இருக்கு. அதன் சார்பாக தான் வந்து மடியுடையில அவர் வந்து உணவு வழங்கினார். ஸோ அதோட தொடர்ச்சி தான் அம்மா உணவகம். அந்த அளவுக்கு வந்து சைதை துரைசாமி செல்வாக்கு மிக்கவர். அதே போல மனிதநேய மக்கள் அறக்கட்டளை, ஏஎஸ்ஐ அறக்கட்டளை சைதாப்பேட்டில் இருக்கும். ஸோ அதோட உரிமையாளரும் சைதை துரைசாமி அவர்கள். ஸோ அவருக்கு வந்து சென்னையில வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு செல்வாக்கு இருக்கும். மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றது, நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. இன்னும் அவரோட இன்ஸ்டியூட்ல வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க, இலவசமா படிக்க வைப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தங்கமான மனிதர் அவரு. ஸோ அவர் தான் வந்து 2011 கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறார். ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள்னா எதிரில் நிற்கிறவங்க வந்து தோற்றுடுவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் சைதை துரைசாமி ஏன் நிற்க வைக்கிறாங்கன்னா, சைதை துரைசாமி அவர்களுக்கு வந்து அப்போ மேயரா இருந்த ஒரு பிம்பம் இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய இங்கிலாந்து, ஆக்சுவலா தமிழ்நாடு ஒரு இந்த சென்னை மேயர்னா உலகத்திலேயே வந்து 2வது ஒரு மாநகராட்சி கார்பரேஷன்னா வந்து லண்டனுக்கு அடுத்தது சென்னை தான். ஸோ அந்த சென்னையில வந்து ஒருத்தர் மேயரா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல வந்து ராணி இருப்பாங்களா, ராஜா ராணி சார்லஸ். ஸோ அவங்களாம் வந்து எலிசபெத் இருக்காங்களே, அவங்களாம் வந்து சைதை துரைசாமி அவர்களை வந்து மீட் பண்ணாங்க. ஸோ அவருக்கு ஒரு பேர் இருக்கு, புகழ் இருக்கு. இதை வைத்து ஸ்டாலின் அவர்களை வீட்ட வேணும்னு சொல்லிட்டு 2011 ஒரு வலுவான கூட்டணி, செல்வி ஜெயலலிதா ஒரு பக்கம், விஜயகாந்த் அவர்கள் ஒரு பக்கம். ஸோ ஈஸியா நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களை வீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியை வந்து முழுவதுமாக தோற்கடிக்கிறாங்க. 24 தொகுதி தான் மொத்தமாகவே திமுக வெற்றி பெற்றது. அதுல 28 தொகுதியில வந்து தேமுதிக வந்து பெற்று எதிர்கட்சியா வந்தது. திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மட்டமான தோல்வியை வந்து தழுவினாங்க திமுக. இது ஒரு பக்கம். கொளத்தூர் தொகுதியில என்ன நடந்துச்சுன்னா, கொளத்தூர் தொகுதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது லீடிங்ல வந்து தொடர்ந்து யாரு இருந்துட்டு வந்தாங்கன்னா, சைதை துரைசாமி தான் இருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து சைதை துரைசாமி அவர்கள் தான் வெற்றி பெற போறாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசி கட்டத்துல வந்து ஸ்டாலினே வந்து கொளத்தூர் தொகுதிக்கு போறாரு. ஓட்டு எங்கன்றாங்களோ அங்கேயே போறாரு. அங்கேயே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கா நீங்க பாத்தீங்கன்னா 6-7 மணிக்கு வந்து ஒரு பேப்பர்ல வந்து இப்படி கடிதத்தை கொண்டு வந்து நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார். அந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் கூட இப்ப இருக்கும். ஸோ அதுல வந்து சைதை துரைசாமி அவர்கள் வந்து இன்னும் என்ன நம்புறாருன்னா, அந்த வெற்றிக்கு பின்னாடி வந்து ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. அதுக்காக தான் வந்து அந்த வழக்கு வந்து போடப்பட்டது. அது நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் வழக்குல வந்து டக்குன்னு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லாது. நீ நிறைய வழக்கு எடுத்துங்க, ஒரு வெற்றி தோல்வி வருதுன்னா நீதிமன்றம் வந்து அதுல வந்து தீர்ப்பு உடனே சொல்றாரு. இப்ப அப்பாவும் இருக்காருல்ல, அவர் வந்து ராசிபுரம் தொகுதியில வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றாரு. அது வந்து அது வந்து உச்ச நீதிமன்றம் போயிட்டு அதை லைக் தடை செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வழக்குல
உங்களுக்கு தெரியும். லைக் ஒன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, தடை போட்டாங்கன்னா எடுக்க முடியாது. ஆனா ஸ்டாலினோட வழக்க வந்து இப்ப எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தேர்தல் நெருங்கி வருது. அதுல வந்து ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு வேளை வெற்றி பெற்றுட்டாரா, வெற்றி பெற்றாரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேள இல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து மோசடி பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காரு. இல்ல ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சா, ஸ்டாலினோட இமேஜுக்கு வந்து ஒரு பெரிய அடி. ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே ஸ்டாலின் அவர்களோட இமேஜ திமுக தரப்பு வந்து அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களோட இமேஜுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது, எந்த ஒரு மார்க்கம் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீதிமன்றம் மூலமாக இந்த தீர்ப்பு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பாதகமாக வந்தா, இல்ல அவரு வெற்றி பெற்றது செல்லாது, இல்ல அவர் வந்து லைக் ஏதாவது ஒண்ணு வந்து அவருக்கு எதிராக வந்தா வச்சுங்களேன், 2026 தேர்தல்ல அது எதிரொலிக்கும். ஏன்னா அது வந்து திமுகவை எதிரொலிக்கும். அது மற்ற எப்படி சொல்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாவட்டங்களுக்கும் எதிரொலிக்கும். ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த விஷயத்துல, அந்த வழக்குல என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. அமைச்சர் கே நேருவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து தமிழக டிஜிபிக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. அதுல இன்னும் ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா 1020 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் இல்ல இடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா நேரு அவர்களோட வழக்கை வந்து வெறும் ஊழல் வழக்கா மட்டும் பார்க்கக்கூடாது. அது எப்படி பார்க்கணும்னா, திமுக அமைச்சரவையில ஃப்ரெஷ்ஷா ஒரு கேஸ்ல முதலாக வந்து நேரு தான் அரெஸ்ட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இப்போ பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் கூட அவரோட ட்விட்ல வந்து போட்டிருந்தார், நீங்க பார்த்துருக்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து அமலாக்கத்துறை என்ன பண்ணுச்சுன்னா, பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு வந்து லைக் ஒரு கடிதம் எழுதுது. இந்த மாதிரி நான் நேரோட தம்பி ரவிச்சந்திரன் வீட்டுக்கு போனோம். நாங்க அங்க போகும்போது எங்களுக்கு இந்த மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் கிடைச்சது. அந்த டாக்குமெண்ட்ல ஸோ தேர்வு எழுதாம நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட லஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு 888 கோடி ரூபாய் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு வந்து வழக்கு பதிவு செய்து நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை காவல்துறை கிட்ட சொல்லுது. காவல்துறை என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு பதில் கடிதம் போட்டிருக்கும். நாங்க வந்து விசாரிக்கிறோம், விசாரிச்சு வழக்கு பதிவு செய்யறோம், அதுக்கப்புறம் வந்து குற்றவாளிகள் உள்ள கொண்டு வரோம், ஏதாவது ஒன்று சொல்லிருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன்ல வந்துருக்கணும். ஆனா தமிழக காவல்துறை தரப்புல இருந்து எந்த மூச்சு பேச்சும் காணும். ஓகேங்களா? எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அமலாக்கத்துறை வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணணும், ஒருத்தவங்களை தூக்கணும் அப்படின்னா டக்குன்னு தூக்கிடுவாங்க. என்னன்னா லைக் திமுக வந்து அன்பாப்புலர் பண்றாங்க, டிஃபேம் பண்றாங்க. அவங்களுக்கு பண்ணிட்டு இப்ப திரும்பவும் வந்து அமலாக்கத்துறை வந்து வெங்கட்ராமன் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அபய் குமார் சிங் அவர்களுக்கும் வந்து கடிதம் எழுதுறாங்க. அப்படி கடிதம் எழுதும்போது அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க ஒவ்வொரு டெண்டர் வாங்குறாங்களா, ஒவ்வொரு டெண்டருக்கும் வந்து 10% வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் டெண்டர் விடுறாங்க. அப்படி விடும்பொழுது அதுல வரும் இல்ல பணம், அந்த பணத்தை வந்து முறைகேடா வந்து ஹவாலால அனுப்பிச்சிருக்காங்க, வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிலாம் வெளிநாட்டுல இருந்து அந்த பணம் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறைகேடுகளை வைக்கிறாங்க. இன்னும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஏன்னா நகராட்சி நிர்வாகம் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். இப்ப நேர்கிட்ட போனா வேலை தருவாரு, காசு கொடுத்தா வேலை தருவாருன்னு சொல்றாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் வேலை எப்படி கிடைக்குதுன்னா, லைக் நீங்க போயிட்டு இப்போ ஒரு ஏஇ ஆகணும், எக்ஸாம் எழுதுறீங்க. நீங்க எக்ஸாம் எழுதுங்க, நீங்க பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ, ஆனா உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 இதை உருவாக்குறாரு யாரு, நேரு அவர்கள். அதுக்கு முன்னாடிலாம் எக்ஸாம் தான் எழுதணும். ஆனா இப்போ அப்படி இல்லை. நீங்க எக்ஸாம் எழுதினாலும் நீங்க தான் காசு கொடுத்தா நீங்க தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை வந்து நேரு உருவாக்குறாரு. அப்போ காசு கொடுக்குறாங்க. அந்த காசு கொடுக்கவங்கலாம் பாஸ். அப்புறம் வந்து வழங்கல் துறை மெட்ரோ வாட்டர்னு ஒரு இணைப்பு இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு வந்து நான் இணைப்பு கொடுக்குறேன், நான் வந்து அஃபிஷியலாக கொடுத்தாவே வந்து நீங்க எனக்கு காசு தரணும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இங்க உருவாக்கிக்கிறாங்க யாரு, நேரு அவர்கள் வந்த பிறகு. ஸோ அதுல வந்து அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, யார் யார்கிட்ட காசு வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்க, அவங்க ஃபோன் நம்பரு, அவங்க உறவினர் யாரு, ஸோ இந்த பணம் எங்க இருந்து வந்தது, எங்க கடைசியா போயிருக்கு, இப்போ எங்க இருக்கு, அந்த அளவுக்கு வந்து கையில அவங்க டேட்டா வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. ஸோ இதை வைத்து மீண்டும் வந்து முருகானந்தம், தலைமைச் செயலாளர் முருகானந்தம், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், அபய்குமார் சிங் இவங்களுக்குலாம் வந்து கடிதம் எழுதுறாங்க. ஏன்னா அபய்குமார் சிங் தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தா டிஜிபி மூலமா தான் போகணும். ஓகேங்களா? டிஜிபி தான் காவல்துறையோட தலைவர். ஸோ அவங்களுக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. இங்க வந்து இந்த டிஜிபி வந்து பொறுப்பு டிஜிபி போடலாமா இல்லையானே வந்து ஒரு பெரிய டவுட், லைக் ஒரு குழப்பம் நடந்துட்டு, அதுக்கு தனியா வந்து வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இன்னொரு கடிதம் வந்து எழுதிட்டு இருக்காங்க. இந்த கடிதம் என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஒரு வாக்கில் என்ன சொல்றாங்கன்னா,
ஒருவேளை இந்த மாதிரி வந்து அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதி இதுல வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு காவல்துறை வழக்கு போடலைன்னா காவல்துறையே அந்த லஞ்சம் ஊழல் புகார் நடந்திருக்குல்ல, லஞ்சம் வாங்கியிருக்காரு நேரு அதில் வந்து பங்கு போட்டிருக்காங்க காவல்துறையும். அதனால தான் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யாமல் வந்து விசாரிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அமலாக்கத்துறை என்ன பண்ணலாம்னா வெங்கட வெங்கட்ராமன் இருக்காருல்ல, அவரையும் வழக்குல சேர்க்கலாம். நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, அபய்குமார் சிங் அவர்களையும் வந்து வழக்குல சேர்க்கலாம். நீங்க லஞ்சம் வாங்கிட்டு வந்து வழக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கலாம். ஸோ இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலி. எனக்கு தெரிஞ்சு இந்த கடிதத்துக்கு பிறகு அவங்க வந்து நேரு அவர்கள் மேல இல்லைன்னா இப்போ ஊழல் நடந்திருக்குல்ல இது மேல வந்து வழக்கு பதிவு செய்யலாம். வழக்கு பதிவு செஞ்சா அதுக்குள்ள அமலாக்கத்துறை வருவாங்க. இல்லைன்னா நீதிமன்றம் மூலமா போயிட்டு அமலாக்கத்துறை வந்து லைக் இந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர் போட வச்சு அதன் மூலமா வரலாம். ஸோ அப்படி போட்டா வந்து முதலாக ஏன்னா இப்போ கொஞ்சம் இருக்கிறதுல சீனியர் அமைச்சர் அப்படின்னு பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் தான். நேர்கள் அவர்கள் திருச்சியில இருக்கும்போது இப்ப நேரு அரெஸ்ட் பண்ணா கட்சியில வந்து மூத்த அமைச்சர், செல்வாக்கு மிக்கவர், பணம் அதிகமா வச்சுக்கிறவர், திருச்சியில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமா இருக்கிறவர், அவரே அரெஸ்ட் ஆனா மற்றவங்களாம் பயப்படுவாங்கல்ல, எலெக்ஷன் வேலை செய்ய மாட்டாங்க. அதே போல பிஜேபி என்ன சொல்லுதோ அதையெல்லாம் திமுக அமைச்சர்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால நேரு அவர்கள் எப்ப வேணா கைது செய்யப்படலாம், அவர் மேல எப்ப வேணா வழக்கு பதிவு செய்யப்படலாம், நேருவை சுற்றி இருப்பவர்களும் எப்ப வேணா அரசு செய்யப்படலாம் சொல்லப்படுது. இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு அல்லது 2 வாரத்துல தமிழ்நாட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். இடி கடிதம் கொடுத்து இபிஎஸ் அவர்கள் எக்ஸ்பேஜில் தன்னோட விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து எப்பொழுதெல்லாம் அமித்ஷாவை சந்திக்கிறாரோ அதே போல மோடி அவர்களை சந்திக்கிறாரோ அவர் வந்து அவங்கள்ட்ட கட்சி விஷயத்தை பத்தி பேசுவார். இதெல்லாம் தவிர்த்து ஒரு விஷயத்த முக்கியமா பேசுவார். அது என்னன்னா திமுகவோட ஊழலை பத்தி பேசுவார். திமுக அமைச்சர்கள் செய்யற ஊழலை பத்தி பேசுவார். அவர் வந்து இந்த ஊழலை பற்றி ட்விட்டர்ல என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட 1020 கோடி கிட்ட திமுக அதாவது நேரு அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அதே போல திமுக அமைச்சர் உறவினர் இருக்காங்களோ அவங்க மூலமா 10 ஆக்சுவலா வந்து கமிஷன் வந்து எப்படி போனா இப்ப நான் ஒரு அமைச்சர்னா எனக்கு ஒரு 10%, அதிகாரிக்கு ஒரு 10%, கட்சிக்கு ஒரு 10-20%. அப்போ வந்து இன்டர்மீடியேட் இருப்பான் அவனுக்கு ஒரு 5-10% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30-40% கிட்ட லைக் அது டெண்டரை பொறுத்து மாறும். ஒவ்வொரு டெண்டருக்கு வந்து அதிகமாகும், ஒரு டெண்டருக்கு கம்மியாகும், அது டெண்டரை பொறுத்து மாறும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா 20-25 வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ லைக் ஈடி என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பனிப்பாறை டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பனிப்பாறை வந்து வெளியில வந்து சின்னதா தெரியும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அதோட பருமனே ரொம்ப பெருசா இருக்கும் அதோட உருவம். ஸோ இதை நம்ம புடிச்சுன்னா வந்து திமுகவோட மொத்த ஊழலையும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல இவங்க சொன்னாங்கல்ல கோயம்புத்தூர் மதுரைக்கு வந்து மெட்ரோ ரயில் நிலையம் வந்து நிதி தரணும் ஆனா தரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இந்த காசு தான் வந்து நம்ம கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் வந்து மாநில அரசே சொந்தமா மெட்ரோ கொண்டு வந்திருக்கலாம், லேப்டாப் கொடுக்கலாம் மாணவர்களுக்கு, பொங்கலுக்கு வந்து 5000 கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஆண்டிற்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யலாம், ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமியும் வந்து தைரியமா இதை சொல்றாருன்னா திமுகவில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்ப இந்த மிக்க நன்றி.